உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல நம்ம பாலன் அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது சமீபத்தில் இந்த ஜெயிலர் லாஸ்ட் டைம் நம்ம ஜெயிலரை பற்றி தான் பேசியிருந்தோம். ஆமா, இப்போ ஜெயிலர் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கு. ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கு. இதனுடைய இது எப்படி இருக்கு? அதாவது நெல்சன் வந்து அந்த ஜெயிலர் ஃபர்ஸ்ட்ல வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காரா? நம்பிக்கையோடு இருக்காரா? அதே மாதிரி அதுல வந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங் வருமா? என்ன கண்டிப்பா படம்ல பெரிய எதிர்பார்ப்பு. கூலி படத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு ப்ரோமோ அப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல திலீபம் நெல்சனும் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் 2 பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மேக்கப் கன்ஃபேஷன் மாதிரியும் திடீர்னு ரஜினி சார் மாதிரியும் அந்த முந்தைய எபிசோட உள்ள அந்த ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த எபிசோட் அதோட ஆரம்பிச்சு ரஜினி நிற்கிற மாதிரியும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நிறைய ரசிகர்கள் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. போட்ட உடனே அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இல்லை விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு நூதனமான விளம்பரம் தான். அதாவது ரஜினி சார் தான் கடைசியில் 2 ஷாட்டை காமிச்சிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரியே நல்லா காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதனால வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் ஜெயிலர் 2 இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அதுக்கு அந்த இந்த சாங் ஏதாச்சும் போன இதுல வந்து இவங்க ஒரு டான்ஸ் ஆடினாங்க, குத்தாட்டம். நம்ம தமன்னா இதுல ஏதாச்சும் சிம்ரன் கேட்டதா சொல்றாங்க. சிம்ரன் அந்த ஒரு டான்ஸ் ஆட இப்போதான் ஆட மாட்டாங்களா அவங்க, இல்ல வேற யாரையாவது ஒரு கேட்டிருக்காங்க? இல்ல, தகவல் வரைக்கும் நல்ல வெளியே வரல. ஏன்னா கொஞ்சம் கம்கமாவே இருக்குது. பெருசா வந்து வெளியில எந்த தகவலும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல அது ஒரு மிகப்பெரிய பிரேக் இது கொடுத்துச்சு. அந்த பாட்டு ஒரு சாங் குத்துப்பாட்டு அதே மாதிரி ஒரு இருந்தாதான் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்படும்னு கேள்விப்படுறேன். அதனால இருக்கலாம். கமர்ஷியல் படம்னாலே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கத்தான் செய்யும், தவிர்க்கவே முடியாது. அது இயல்பானது. சண்டே படம் நல்லாவே செலவு பண்ணி எடுப்பாங்க. ஆமா, நல்லா பப்ளிசிட்டி பண்ணுவாங்க, அதெல்லாம் இது பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் வந்து சில பஞ்சாயத்துகள்லாம் இருக்கு. இதுல ரஜினி சாருக்கு ஏதோ ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சமீபத்துல ரஜினி சார் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. என்ன அறிக்கை விட்டுருந்தாருன்னா, இப்போ அஜித் சார் வந்து போட்டியில கலந்துட்டாங்க இல்லையா, அது 2வது இடமா 3வது இடம் அந்த வந்ததுமே இந்தியா சார்பில் அது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி இவருடைய அஜித்தோட ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் ரேஸ் பிரியர் தான் இருக்கணும் அவருக்கு ஆசை. அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு, அதுக்காக நிறைய செலவு பண்றாரு. அப்படிங்கும்போது சில பேர் வருத்தப்பட்டாங்க. ஏதாவது ஆகி போச்சுனாக்க அவர் நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டாங்க. கேஆர் சார் உண்மையிலேயே ஒரு அறிக்கை விட்டாரு. கேஆர் சார் கண்டிச்சு அஜித் சார் பதில் சொல்லியிருந்தாரு, பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரிலாம். ஆனா அவர் வந்து அந்த கரெக்டா ஒரு படங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு ரேஸுக்கு. அப்படிதான் போயிருக்காரு சார். அடுத்தடுத்த படம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி வேணும், அவர் வேணும். ஏதாவது நம்ம உதாரணத்துக்கு நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நிறைய சம்பவம் நடந்தது இல்லையா. வெண்ணூர் பாக்குறது ஒரு படம் ஒன்று போச்சு. அப்புறம் வந்து இவரு லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல அவங்க 2 பேரும் மாட்டிட்டாங்க. அவங்க வாழ்க்கை பாதி போச்சு. அந்த படம் அந்த ரிலீஸ் ஆகி வந்த கூட படங்கள் போகல. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டாங்க. அவங்க அதனால சார் வந்து ப்ரொடக்ஷனோட கேமராமேன் கார் கொடுக்குறாங்க. ஏதாவது பண்ணி வரது லேட் ஆச்சு கொண்டாச்சுன்னா கூட நிக்க முடியாது ஷூட்டிங். அதுக்காக எல்லா ஒத்துழைப்பும் தயாரிப்பாளர் செலவு பண்ணி செய்யறாரு. அது மாதிரி நடிகரின் போது நீங்க வந்து மக்களுக்கானவங்களா இருக்கீங்க. இது ஒரு தனி குடும்ப மனுஷங்கிறது தனி, அது 2வது பண்றது. ஆனா மக்களுக்கான ஒரு முகமா மாறின பிறகு நீங்க பாதுகாப்பா இருக்கணும். ரஜினி சார் அந்த இது வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இவங்க சார் எல்லாருமே இந்தியாவுக்கு பெருமை சொல்லிட்டாங்க. 75 பேர் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்க. ஆனா வந்து அப்பப்போ வந்து நான் ரஜித் என்னுடைய நண்பர் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிற விஜய் வந்து இது வரைக்கும் வாழ்த்தே சொல்லல. கவனமா இருந்தது. ஏன்னா அவரு வந்து அந்த ஸ்பீச் பேசும்போது சொன்னார் இல்லையா, அதாவது அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க சந்தோஷமா இருங்க. முதல்ல உங்க வீட்டை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, அதுக்கு பிறகு படம் பாருங்க. முதல்ல நீங்க சந்தோஷமா இருங்க, முதல்ல நீங்க வாழுங்க அப்படின்னாரு. அஜித் வாழுங்க விஜய் வாழுங்கன்னு எத்தனை நாள் சொன்னாக்க, விஜய் வாழுங்கன்னு சொன்னா அவர் அரசியல் கட்சிக்கு கோஷம் போறதா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. இல்ல, அவர் என்ன ஒரு நடுநிலையோட சொல்றாரு. நீங்க அதாவது ரசிகர் மன்றங்களை இது பண்றது, பால் ஊத்துறது, இது பண்றது எல்லாம் அதுக்கு வேண்டாம். முதல்ல உங்க குடும்பங்களை பாருங்கன்னு அவர் சொல்றாரு. சார் அப்படியே வந்து இவர் வாழ்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? அது மாதிரி சொல்றது தப்பு கிடையாது சார். அந்த மாதிரி வந்து ரசிகர்களுக்கு மன்றமே வேண்டாம் சொன்னவர் தான். அது மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்காதே சொல்லணும். ஆமா, ஏன்னா இவங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வந்தோம்னா அவன் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தாதான் வந்து இவங்களுக்கு கோடி சம்பளம் முடியும். அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து இயல்பான ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க. சரி, அது ஒரு பக்கம் கட்டுறாங்க.
விஜய் வாழ்த்து சொல்லனாலும் விஜய் சன் இருக்காரு சேசன் சஞ்சய் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காருல. அதே எப்படி சொல்லியிருக்காரு? அவருடைய அஜித்தோட மேனேஜர் வந்து இவருக்கு மேனேஜர் இருப்பார் சேசன் சஞ்சய். லைக்காவோட அவர் தான் சொல்ல வந்து உட்கார்ந்ததுல இருந்து நடிகர்களை தேர்வு பண்ணதுல இருந்து எல்லாத்துக்கும் அவர் கூட இருந்ததுனால அவரும் வந்து அவர் மேனேஜரா இருக்காரு. அதனால அவர் சார்பில் அவர் போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்ப அஜித் சார் கேட்டிருக்காரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்ப ஆக போகுது, இல்லைன்னா உனக்கு நல்லா பிடிச்சு சொல்லணும்னு கூட சொல்லியிருக்காரு ஒரு தகவல். இது மாதிரி அஜித் வந்து அவருடைய பையன் கிட்ட அவருக்கு என்கரேஜ் பண்றாரு, பேசுறாரு. ஆமா. ஆனா இவங்க அரசியல் கட்சி பெரிய எம்ஜிஆர் மாதிரி தானே நினைச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து அரசியல் பண்ற இவர் வந்து அவரை ஒரு வாழ்த்த மாட்டேங்கிறாரு. அது வந்து அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கு சார். பெரிய எம்ஜிஆர் சொல்ல முடியாது. காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மாறுறாங்க, நடிகர்கள் அரசியல் வர்றதெல்லாம் நம்ம தமிழ்நாடு நடந்துட்டு தான் இருக்குது. அதனால வந்து வெற்றியா இருக்குங்கிறதா வெற்றி கழகத்தோட தலைவருக்கு தான் தெரியும். அதனால அவரும் வந்து குட் பை டாக்லி வந்து ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு, அந்த படம் ரெடியா இருக்குது, விடாமுயற்சி சென்சாரே ரெடியா இருக்குது, ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்குது. அதனால வந்து அஜித் ஒரு வருஷம் இப்போ இது பண்ணல, ஒரு 6 மாசம் தான் ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க. வீடெல்லாம் வாங்கிட்டாரு, செட்டில் ஆகிட்டாரு. எங்க துபாயிலேயே உங்களுக்கு மம்முட்டிக்காங்க துபாயில வீடு இருக்கு, ஏஆர் ரஹ்மானுக்கு இருக்கு, எல்லோருக்கும் அங்கே எல்லாருமே வாங்கிட்டாங்க. அது ஒரு பெரிய கண்ட்ரியா வந்து கிடைக்க கடை சாலை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாம் வந்து அதுவும் வந்து இவங்க பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்க்கிறாங்களே, துபாய் இந்தியாவோட சேர்க்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே அங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய வரியே கிடையாதுங்க. அது வந்து அவங்க பெரிய பாதுகாப்பு சலுகை வரல, சிறிய சலுகைகளா இருக்கு. சரி, ரஜினி எது ஒண்ணு சொல்ல வந்தீங்களே? ரஜினி சொல்ல ரஜினி சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க. அதாவது ஜாக்பாட் சீனிவாசன் ஒரு ப்ரொடியூசர், கேள்விப்பட்டீங்களா? கொஞ்சம் சீரவி வச்சு மலையாளத்துல பணியாற்றவர். முதல்ல வந்து ஏவிஎம்ல பர்னிஸ்டுடியோல எல்லாம் வேலை பார்த்தவர். அப்புறம் வந்து தனியா சாது சித்ரான ஒரு படம் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு படம் எடுத்தார். ஃபர்ஸ்ட் படமே பாத்தீங்கன்னாக்க மலையாளத்துல ஸ்ரீதேவி நடிச்ச படம் தான். ஸ்ரீதேவி அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேட்டிவ். ஏன்னா மேனேஜர் மாதிரியே ஸ்ரீதேவிக்கு ஒர்க் பண்ணதுனால ஒரு நல்ல அவங்கெல்லாம் ஒரு பாசமா இருக்கு. ஏன்னா ஒரு காரைக்குடி அவங்க சிவகங்கை, ஸ்ரீதேவி சிவகங்கை, அதனால பழக்கம் உள்ளாங்க. அதனால அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, நீ இன்னும் நடிச்சு படம் நடிச்சும் போது ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, ரஜினி பையன் வந்திருக்கான், நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கான், பேசாம அவன் சொல்லி ஒரு படம் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன், நான் படம் தர்றேன், நீ யார் நீங்க அப்படியே இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கேட்கறேன் அப்படின்னு ரஜினி வந்த புதுசுல நிறைய படங்கள் கமிட் பண்ணி ஒத்துக்கிட்டு நடிச்சிட்டு போற டைம் அது. அப்ப இவர் பார்க்க போயிருக்காரு, சட்டை இல்லாம அந்த இது இருக்கு இல்லையா நம்ம டிடிகே ரோட்ல ஒரு அரங்கம், அது பேக் சைடுல உள்ள ஒரு வீடு, மியூசிக் அகாடமியுடைய பேக் சைடுல ஒரு வீடு. அதுல மாடியில ஆமா ஆமா அவங்க செட்டு மாதிரி இருக்கு. படுத்திருக்காரு, சும்மா தரைய படுத்திருக்காரு, சட்டையில கட்டி போட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. இவர் பண்ணா பிங்கி கட்டி இருக்கிறாரு, வந்து எழுந்திரிச்சாரு. இவர் வந்து ஜாக்பாட் சீனிவாசன் சாக வரைக்கும் வேஸ்ட் இவர் கன்சல்ட் தான் போடுவார். இவர் போய் சாதாரண நின்னதும் அவருக்கு யாருன்னு மாதிரி படத்தை ஏற்கனவே வந்திருக்குப்பா அப்படின்னு. அப்படியா இவரெல்லாம் படத்தை ஏற்க போறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்காரு. உட்கார சொல்லியிருக்காரு. உட்காந்து நீங்க சொல்லுங்க, டேட் சொல்லுங்க, நமக்கு என்ன சொல்லணுமோ பேசலாம். இவரு படம் பண்ற ஐடியா இல்லை, பார்த்தா படம் ஏற்க மாதிரி தெரியல, ப்ரொடியூசர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, எதை சொல்றாருன்னு கேட்டு அதிக சம்பளம் உங்களுக்கு கேட்போம், ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 50,000 அட்வான்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு. சேர்ந்து இவர் ஒன்றும் புரியல, பரவாயில்ல வந்து தொடர்ந்து இந்த வருஷத்துக்கு வந்தாரு. வந்து ஸ்ரீதேவி மட்டும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 1 லட்சம் கேட்கிறாரு, 50 ரூபா அட்வான்ஸ் கேட்கிறாரு. அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அமௌண்ட் போய் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா வேணுச்செட்டியார் புக் பண்றாரு, வரிசையா புக் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த படம் ஜாக்பாட் தான் இருக்கும், ஜாக்பாட் சம்பாதிச்சது முக்கியம் கிடையாது, இந்த படமே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாரு. மறுபடியும் போனாரு, சாயங்காலம் போனா மறுபடியும் காலைல அனுப்போம், சாயங்காலம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன தம்பி அட்வான்ஸ் கட்டிங்க கொடுப்போம் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னா 1 லட்சமே கை கொடுத்துருக்காரு. இவர் மாதிரி தேவர் மாதிரி சின்னப்பா தேவர் மாதிரி 1 லட்சம் கொடுத்து நீங்க டேட் எப்படி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு அந்த படம் சொல்லி அந்த படம் தர்மயுத்தம், அந்த பட டயத்துல கூட வந்து நிறைய படங்கள் இருக்கும்போது கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு பிரச்சனை வச்சுக்கினாருன்னு ஜாக்பாட் சீனிவாசன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. படம் சூழ்நிலை எனக்கு வந்து வரமாட்டாரு, ஆனா போடுவாரு அப்படிலாம் சொல்லிடுறாரு எங்க ஜாக்பாட் சீனிவாசன். அப்படி ஒரு சூழ்நிலை தான் படத்தை நடிச்சாரு. தர்மயுத்தம், அதுக்கடுத்து மீண்டும் போகிறான ஒரு படம் கம்சா வச்சு, இப்படி நிறைய படங்கள் பண்ணாரு. விசு சார் வச்சு கௌரி கல்யாணம் கூட ஒரு படம் தயாரிச்சு. இன்னும் சொல்ல போனா விசு சார் வந்து தமிழ்நாடு முழுக்க சுத்தி உலகம் முழுக்க சுத்தி பட்டிமன்றம் நடந்தார் இல்லையா, அந்த பட்டிமன்றம் சூட் பண்ணதே அவருடைய அவுட்டர் சார் சித்ரா ஜாக்பாட் சீனிவாசன், டிஆர் சீனிவாசன் பேரு.
சிவகோயிலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. தர்மயுத்தம் எப்படி போச்சு ஃபுல்லா? தர்மயுத்தம் நல்லா போனிச்சு, சொல்லி நல்லா போனிச்சு. எப்படி சண்டை கிட்ட போட்டாலும் ரொம்ப போயிட்டாலும் சொல்லி முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அடுத்து கமல் சார் வச்சு படம் எடுத்தாரு, நல்லா சம்பாதிச்சாரு. இது ஏன் சொன்னா இன்னொரு பிரச்சனைக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு சிம்பிளா காலைல வாக்கிங் போற மாதிரி முரளிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. இவரேதான் நடிகர் மாமா ஜாக்பாட் சீனியர்ஸ் முரளிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் முரளி சூழல சரியில்லை, அவர் மறுபடியும் அவர் பிக்கப் ஆகி வர்றாரு. இவர் பணம் எடுக்கிற மாதிரி இல்ல, பணத்தை அட்வான்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். இதுக்காக நிறைய நடக்கிறாரு. முரளி சார் நம்ம வரனாக்கா அவர் சொன்னதான், நான் சொல்லல, ஜாக்பாட் என்ன சொல்றதுதான். அது நாயை ஒத்துக்குவார். அசோக் நகர்ல வீடு, நாயை ஒத்துக்குவார். இவர் போன நாய் குடிச்சா வாசல் நின்று பார்த்துட்டு திரும்பி வந்துருவார். தொடர்ந்து படிக்கிறது. ஒரு நாளுக்கு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தாரு. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போய் கேஆர்ஜிக்கு சமைச்சு இந்த மாதிரி என்ன சொல்லிடுறேன், முரளியம்மா நடிச்சிருக்கேன், எப்பப்போ வரப்போறான், பிரச்சனை நம்ம தான் வருவான், சரி கமெண்ட் வாங்கி வை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாரு. இவர் எப்ப போனா அவர் வந்து அது போய் அவர் கமிட்டி மெம்பராக ஆயிட்டாரு. தயாரிப்பாளர் சங்கத்துல கமிட்டி மெம்பர் ஆயிட்டாரு. இந்த படத்தை எப்படியா வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிடணும், நம்முடைய காசு இல்ல. ஆனா அவருக்கு நடிகருக்கு அட்வான்ஸ் தான் போகும், ஏன்னா படம் சொல்லுவாங்க தவிர ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் இவர் அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரெக்டா இவருடைய நல்ல நேரம், இவருக்கு பணம் வரணும்னு ஒரு பிரச்சனை வருது. அசுராஜா வந்து ஒரு படம் எடுத்தார். சார் வணக்கம். முரளி தான் ஹீரோ. லட்சுமி நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை. மணிவண்ணன் அவர் என்ன பண்ணாருன்னா, பொருளாதார சூழ்நிலை என்ன பண்ணிட்டாரு, மணிவண்ணனுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு மணிவண்ணன் இல்லாம டப்பிங் பேசி முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு நடிகரும் லட்சுமிக்கு கேட்காமையே டப்பிங் ஆள் வச்சு டப்பிங் பேசி எல்லாருக்கும் டப்பிங் பேசி முடிச்சுட்டாரு. லட்சுமி மணிவண்ணா எல்லாருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் மூலமா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கேஸ் பரவாயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் சார்பிலையும் கஸ்தூராஜா கூப்பிட்டு பேசுறாங்க. கஸ்தூராஜா மேல லட்சுமி வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாருங்க, அதான் பேச முடியாது. மோசமான கம்ப்ளைண்ட். கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பேசுனதை பாக்கணுமே. ஏர்ஜி பேர் கஸ்தூராஜா இல்ல, கிருஷ்ணமூர்த்தி. சம்சாரம் மின்சாரத்துல லாஸ்ட் அசிஸ்டன்ட். இல்ல எக்கச்சக்கமான படங்கள் புக் ஆயிருந்தது, அதனால ஒரு இதாயிருச்சு. மறுபடியும் வந்து கரெக்டா வந்து இவரை வாழ வச்சுட்டாருல அவரை. ஆமா, அந்த வகையில கமலாசன் படம் எடுத்து வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து தொடர்ந்து படங்கள் எடுக்கிறது 20 படங்களும் எடுத்தான்னு நினைக்கிறாரு. அதனால வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கடைசியில் அவர் தயாரிச்ச படம் வந்து நடிகர் எஸ்.எஸ். மகன் நடிச்சு ஜவஹர் ஒரு டேரக்டர். அதான் அவருடைய கடைசி படங்கள் மாதிரி போச்சு. இருந்தாலும் வந்து நல்ல தயாரிப்பாளர் தான். நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம்னாக்க, பிரச்சனைகளோட எல்லாரும் இருக்காங்க. அது மாதிரி இப்ப நடிகர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும், இவங்களும் தயாரிப்பாளர் ஜாக்கிரதையா இருக்கா. எங்க போனாலும் பிரச்சனைகளை மாட்டி வீடு வாசல் இருந்துடக்கூடாது. ஆமா சார், இப்ப சன்ராஜ் கூட குப்பன் ஒரு படம் எடுத்த ஒரு மகன் 600 படத்துல நடிச்சிருக்காரு. முதல் முறையா வந்து அண்ணன் தங்கச்சி ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அது வந்து ஒரு கன்னட படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணாரு. அதுக்கடுத்து இன்னொரு படம் பண்ணாரு. தமிழ்ல 3வது தம் மகன் நடிச்ச படம் பேர் கூட ஒரு மாதம் மீனவனா மீனவனா நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தயாரிச்சு அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண தயாராகி சம்பாதிச்சாரா இல்ல தெரியல. எப்படி குடும்பத்துக்கு சம்பாதிக்க முடியும், எதிர்பார்த்து வெட்டி இல்லைன்னா. சரி, இன்னைக்கு இந்த எபிசோட்ல இது போதும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.